வணக்கம். அ வணக்கம் மக்களே. ரொம்ப என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு பாசிட்டிவிட்டி, ஒரு ஆப்டிமிஸ்டிக்கா இருக்கு. ஏன் அப்படின்னா, இன்னைக்கு காலைல சென்னையில வந்து இந்தியன் நேவி கண்டக்ட் பண்ண ஹாஃப் மராத்தான் ஈவென்ட். அதுல வந்து 5K, 10K அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 21. அதுல நான் 10Kல வந்து என்ன அப்படின்னா ரெஜிஸ்டர் பண்ணினேன். அதுக்காகன்னு இல்ல. நான் நெறைய நாள் வந்து வந்து மராத்தானுக்காக தான் வந்து ட்ரெயின் பண்ணிட்டே இருக்கேன். ட்ரெயின் பண்ணிட்டு அதனால தான் நான் நடுவுல ஷேர் பண்ணுவேன். இந்த மாரி அந்த ஓடக்கூடிய அந்த ட்ராக்கிங் ஆப் ஸ்டவா அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் பேசிக்கா வந்து நல்லா அக்யூரேட்டா இருக்கு. அதனால தான் அத வந்து வச்சுட்டு அத வந்து நான் என்ன பண்ணுவேன்னா, ட்ராக் பண்ணிட்டே போவேன். மொபைல் அப்படியே கையில வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவேன்னா, இப்படியே வச்சுட்டே போணும். ஏன்னா ஓடும்போது இப்படி தானே கை இருக்கும். அப்படி வச்சுட்டே தான் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அத தான் வச்சுட்டு ஓடி ஆகணும். ஏன்னா அப்பதான் வந்து நம்மளால ட்ராக் பண்ண முடியும். நீங்க எந்த பேஸ்ல ஓடுறீங்க. பேஸ் மீன்ஸ் என்ன அப்படின்னா, எவ்வளோ மினிட்டுக்கு நீங்க எவ்வளோ ஆவரேஜா ஓடுறீங்க அப்படிங்கிறத செக் பண்றது தான் வந்து பேஸ். அப்புறம் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, கேடன்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. கேடன்ஸ் மீன்ஸ் என்ன அப்படின்னா, ஒரு மீட்டருக்கு நீங்க எவ்வளோ ஸ்டெப் வைக்கிறீங்க. தட் மீன்ஸ் உங்களுக்கு வந்து அந்த மாதிரி நம்ம வந்து இன்னும் அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் வந்து நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணோம். சரி நான் இந்த ட்ரெயின் பண்ணிட்டே இருக்கேன். நடுவில் ஏதாச்சும் ஒரு கிராஜுவலாக சூப்பரான ஒரு ஈவெண்ட் வந்துருச்சு அப்படின்னா நம்ம வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்னு அது மாதிரி ஏற்ற மாதிரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் நேவி கான்டாக்ட் பண்ணக்கூடிய அந்த ஹாஃப் மராத்தான் வந்து வந்துச்சு. ஸோ ரொம்ப செரிஷபிளாக இருந்துச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நான் வந்து ஒரு 7.50 ஒரு 8K வரைக்கும் தான் ட்ரெயின் ஆகிட்டே இருந்தேன். இன்னைக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10K அப்படியே கிராஜுவலாக என்னோட சேம் பேஸ்லேயே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஸ்லேயே வந்து நான் வந்து முடிச்சேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 6.50 பர் மினிட் அந்த பேஸ்லேயே வந்து வந்துட்டே இருந்தேன். ஸோ அப்படியே கிராஜுவலாக ஒரு 1 ஹவர் ஒரு 8 to 9 மினிட்ஸ் அந்த மாதிரிலாம் முடித்தேன். இன்னும் ஒரு 500 மீட்டர் எக்ஸ்ட்ரா போனதுனால இன்னும் கொஞ்சம் டைம் வந்து இழுத்துச்சு. ஸோ அப்படியே போயிட்டே இருந்தது. ஸோ ஏன் ஓடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, உங்க வாழ்க்கையில ஏன் ஓடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஓடுறதுனால நீங்க ஏதாச்சும் உங்களுக்கு பெனிஃபிட் வரப்போகுது அப்படின்னா, ஆமா நிறைய பெனிஃபிட் வரப்போகும். ஏன்னா அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி வந்து அதுலயும் வந்து ஷார்ட்ஸ்ல வந்து சொல்லியிருப்பேன். நீங்க ஓடுறதுனால உங்களோட திங்கிங் கேப்பபிலிட்டி, உங்களோட ஹெல்த் நீங்க பார்த்துக்க முடியும். உங்களோட ஹெல்த் மீன்ஸ் என்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னா, உங்களை நீங்க பார்த்துக்க முடியும். ஏன்னா வச்சுக்கோங்களேன், எனக்கு பர்சனலா வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஸோ என்னை பத்தி ஆப்வியஸா வந்து வெளியே சொல்ல வேணாம் அப்படிங்கிறத விஷயம் என்ன அப்படின்னா, நான் ஒரு ப்ரிப்பரேஷன் ஸ்டேஜ்ல இருக்கேன். கவர்மெண்ட் எக்ஸாம் நோக்கி போயிட்டு இருக்கோம். அதுல நிறைய ஃபெயிலியர்ஸ் பார்த்துட்டே இருக்கோம். ஒரு ஆல்மோஸ்ட் 8 இயர்ஸ் தாண்டியாச்சு. 9th இயர் போயிட்டு இருக்கு. நம்மகிட்ட எந்த ஒரு 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 சேவிங்ஸோ இல்ல வந்து ஒரு 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 அசட்டோ அந்த மாதிரி என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, அசட் மீன்ஸ் ஒரு ஹவுஸ் சொல்றேன். ஸோ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. எங்க விழுந்தாலும் எங்க இருக்கனாலும் ஜீரோல இருந்து மட்டும் தான் ஆரம்பிச்சாலும் இருக்கிறது எல்லாமே ஜீரோ மட்டும் தான். எங்க விழுந்தாலும் சரிதான். இப்பயும் என்கிட்ட ஜீரோ தான் இருக்கு. ஜீரோ பேலன்ஸ். எங்க ஆரம்பிச்சாலும் வந்து ஸ்கிராச்ல இருந்து மட்டும் தான் ஆரம்பிக்கணும் நானு. ஸோ அப்படி இருக்கிற கட்டத்துல என்ன நான் பிலீவ் பண்ணணும். நான் நம்புற விஷயத்த நான் முதல்ல வந்து அதை அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு வந்து நேத்தி நான் எப்படி இருந்தேன், நான் இன்னைக்கு வந்து என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, நேத்தியை விட நான் இன்னைக்கு பெட்டரா இருக்கேன் அப்படிங்கறத வந்து நான் முதல்ல நம்பணும். அப்படி நம்பணுங்கிறதுக்காக நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, ஆப்வியஸாவே வந்து என்னோட ஃப்ரெண்டு வந்து ராஜான்னு ராஜராஜன் இருக்கான். அவன் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சப் இன்ஸ்பெக்டர் போலீஸா இருக்கான். அவன் வந்து என்ன பண்ணுவான், அடிக்கடி ரன்னிங் போயிட்டே இருப்பான். ஸோ அவனை பர்சூட் பண்ணி தான் என்ன அப்படின்னு பார்த்தா எனக்கு அது மட்டும் இல்லாம ஆல்மோஸ்ட் நானும் இந்த மாதிரி யூனிஃபார்ம் சர்வீஸ் ட்ரை பண்ணணும், அதுல வந்து அடிக்கணும் அப்படிங்கிறனால அதுக்காக வந்து டெய்லி வந்து என்னோட உடம்பை நான் பாதுகாத்துக்கிறதுக்காக வந்து நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கேன். சரி அவன் வந்து பர்சூட் பண்ண அது வந்து ஒரு ஒரு எனக்கும் பர்சூட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. அந்த பர்சூட் பண்ணா நம்ம வந்து அதுக்காக ப்ராக்டிஸ் பண்ணி ஆகணும். டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணி ஓடுனா மட்டும் தான் வந்து என்ன பண்ண முடியும். டெய்லியும் ஓட தேவையில்ல. ஒரு கிராஜுவலா 2 3 நாளைக்கு ஒரு டைம் இப்படி வந்து ஓடுனா தான் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட லங் கெப்பாசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்புறம் தான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட நீக்கு வந்து ப்ராப்ளம் வராம இருக்கும். அப்படியே கிராஜுவலா தான் நான் ட்ரெயின் பண்ணி ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 3 இயர்ஸ் ஆயிடுச்சுங்க. 3 இயர்ஸ்க்கு மேல வந்து இப்படியே கிராஜுவலா நான் மராத்தான் போகணும் என் ஆனா லாஸ்ட் இயர்ல இருந்து மராத்தான் போகணும். மராத்தான் ஈவென்ட் நம்மளும் போகணும் அப்படிங்கிறதுனால வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்காக பர்சூட் பண்ணி நிறைய ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சேன். நிறைய ட்ரெயின் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஒழுங்கா ஃபுட் எடுக்கணும். எனக்கிட்ட வந்து ஒரு 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 பழக்கம் என்ன எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் ஹெல்த் நான் வந்து கரெக்டா பார்த்துக்கணும் அப்படிங்கிற விஷயத்துல வந்து ரொம்ப அக்யூரேட்டா இருப்பேன். ஸோ வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு அதுல இருந்து ஏதாச்சும் எனர்ஜியா கன்வெர்ட் ஆகக்கூடிய ஃபுட்டை வந்து நான் எடுக்கவே மாட்டேன். நார்மலா வந்து அந்த மாதிரி ஒரு பேசிக்கான ஒரு 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 அவேர்னஸ் கிரியேட் ஆயிடுச்சு. அவேர்னஸ் கிரியேட் ஆயிடுச்சு மீன்ஸ் எனக்கு நான் சொல்றேன். இந்த விஷயம் சொன்னால நான் உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன பிலீவ் பண்றதுக்காக தான் ஓடுறேன்னு சொன்னால, அப்படி என்ன பிலீவ் பண்றதுக்காக தான் நான் வந்து ஓடுறேன். இன்னைக்கு வந்து நான் நினைச்சேன் நான் 10K அடிச்சிருவேன் அப்படின்னு வந்து பிலீவ் பண்ணேன். அது மாதிரி வந்து ட்ரெயின் பண்ணிட்டே இருந்தேன். அடிச்சேன். அடுத்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கிராஜுவலா அப்படியே பேஸ் வந்து கம்மி பண்ணி ஒரு 1 ஹவர் குள்ள வரதுக்கு அப்படியே ட்ரை பண்ணி அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா ஒரு ஒரு 4 மாசம் ட்ரெயின் பண்ணி 4 மாசம் ஒரு 10K ஈவென்ட்டா போய் அதுக்கப்புறமா வந்து ஒரு 21 போலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா இருக்கு. லைஃப் எந்த மாதிரி வந்து எப்படி திரும்புமே தெரியாதுங்க. ஏன்னா லைஃப் இஸ் வெரி வெரி ஸ்பெஷல். என்ன அடுத்த நொடி என்ன வேணாலும் நடக்கலாம். இந்த நொடி வாழ்ந்தணும். இந்த நொடி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சும்மாலாம் வாழ்ந்துடக்கூடாது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதான் வந்து பாரதியார் வந்து ஒரு பாடல்ல வந்து பாடியிருப்பார்ல, தேடிச்சோறு நின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி பல துன்பம் மிக உழன்று அப்புறம் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பல வேடிக்கை மனிதர்கள் போல அதான் நரைகூடி கிழப்பருவம் எய்தி பல வேடிக்கை மனிதர்களைப் போல நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ. சும்மா எல்லார் மேலயும் நம்மளும் வந்து வாழ்ந்தோம், பொறந்தோம், இறந்தோம் அப்படிலாம் இருக்கக்கூடாது. நம்ம வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இறந்துட்டோம் அப்படின்னா யாரும் ஃபீல்லாம் பண்ண தேவையில்ல. நம்ம ஏதாச்சும் ஒரு ஒரு நல்லது பண்ணியிருக்கணும். ஒரு ஒரு விஷயத்த பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற ஒரு 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 அவேர்னஸ்ங்கிறத தாண்டி அது எனக்குள்ளாரயே பாசிட்டிவ் ஆக ஆரம்பிச்சுச்சு.
அதனால தான் வந்து நான் இந்த மாதிரி ஈவெண்ட் வந்து இது பண்றேன். ஸோ அது மட்டும் இல்லாம என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, பர்சனலா சில லாஸ் இருக்குங்க. பர்சனலா லாஸ் இருக்கு. ஸோ அதுல இருந்தும் மீளணும். என்ன பண்றேன்னு தெரியல. இப்போ வந்து சிரிக்கிறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கங்களேன், நிறைய வந்து உள்ளுக்குள்ளார வந்து நிறைய சோகம் இருக்கு. நிறைய அதெல்லாம் கடந்து வரவே முடியல. அது ஆப்வியஸா எனக்கு தெரிஞ்சிச்சு. என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் வந்து கடக்கவே முடியாது. அது கூட தான் வந்து நம்ம பிரேம்குமார் அப்படியே 96 அஸ் வெல் அஸ் மீரன் படத்தோட டைரக்டர் சொல்லியிருப்பார்ல, நீங்க அது கூட தான் வாழ்ந்தாகணும், அந்த பெயின் கூட தான் வாழ்ந்தாகணும் அப்படின்றாங்க. அது மாதிரி அந்த பெயின் கூட தான் நானும், அது லைஃப் லாங் ஃபுல்லா இருக்க போற பெயின் தான் அது. என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, அது வந்து அவ்வளோ எளிதா கடந்து போறக்கூடிய விஷயம் கிடையாது. என்ன பண்றது? அப்புறம் அப்புறம் வந்து என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, என்ன சொல்றது, அதெல்லாம் கடந்து தான் வந்தாகணும். அதுதான் வாழ்க்கை. என்ன அப்படின்னா, லைஃப் இஸ் மோஸ்ட் ஃப்ரெஜைல் ஒன். என்ன வேணாலும் நடக்கலாம். அடுத்த நொடி என்ன வேணாலும் நடக்கலாம். எப்படி வேணாலும் லைஃப் வந்து மாறலாம். அதனால வந்து எல்லாத்துக்கும் முதல்ல நம்ம தயார், அதாவது நம்ம உடம்ப நம்ம வந்து தயார் பண்ணணும். தட் மீன்ஸ் என்ன அப்படின்னா, ஏதாச்சும் ஒரு ஆபத்து வந்துச்சு, தட் மீன்ஸ் ஃபெயில்யூர் வந்துச்சு, லாஸ் வந்துச்சு அப்படின்னா நம்ம முதல்ல தாங்கிக்கிறதுக்கு, நம்ம ஸ்டேபிள்னா நம்ம நிக்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு வேணும். அதுக்கு என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, பொட்டன்ஷியலா பிசிக்கலா நம்ம வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்மள முதல்ல வந்து நம்ம வந்து உருவாக்கணும். நம்ம செதுக்கணும். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு முக்கியமான விஷயம், அதான் பிசிக்கலா இருக்கணும்னா தட் மீன்ஸ் ஜிம் போகலாம், ரன்னிங் பண்ணலாம். ரன்னிங் பண்ணும்போது உங்களோட ஹோல் பாடி ஒர்க் ஆகும். நீ காலையில வந்து 10 கிலோமீட்டர் ஓடும்போது நான் என் கூட பேசிட்டு வந்தேன். என் ஃப்ரெண்டு அவன் வந்து இன்னொரு பேஸ்ல ஓடுறதுனால, இன்னொரு பேஸ் மீன்ஸ் அவன் கொஞ்சம் ஃபாஸ்டா ஓடுவான். நிறைய நேரம் ஓடிட்டு இருக்கறதுனால நான் மட்டுமே தான் தனியா ஓடுனேன். தனியா மீன்ஸ் அந்த கூட்டத்துக்குள்ளார நான் தனியா ஓடுனேன். என் கூட நான் வந்து அந்த 10 கிலோமீட்டர் அப்படியே பேசிட்டே ஓடுனேன். பேசிட்டே போனேன்னா என்னென்ன விஷயம்லாம் பேச முடியுமோ அப்படின்னு வந்து எனக்குள்ளார நான் வந்து திங்க் பண்ணேன். எனக்குள்ளார நான் நிறைய பேசிட்டே போயிட்டு இருந்தேன். ஃபினிஷ் பண்ணிடுவாடாருன்னு, நீ இந்த அளவுக்கு ட்ரெயின் ஆயிருக்க, உன்னால முடியும், அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல். அது மட்டும் இல்லாம சில இடத்துல பூஸ்ட் கொடுத்தாங்க. பூஸ்ட் மீன்ஸ் என்ன அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா, என்கரேஜ் பண்ணாங்க அந்த ரன்னர்ஸ். அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, நிறைய அப்சர்வ் பண்ணுங்க. இந்த மராத்தான் ஈவெண்ட்ல நிறைய அப்சர்வ் பண்ணேன். என்ட்ரு ஆகும்போது தட் மீன்ஸ் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, கேரளா மால் அடிச்சிட்டு இருந்தாங்க. அந்த உங்களுக்கு படத்துல வந்து எதிர்நீச்சல்ல பாத்திருப்பீங்க, அந்த மாதிரி தான் உள்ளார வந்து ஓடுனுச்சு. அங்கதான் நேப்பியார் பிரிட்ஜுக்கு முன்னாடி ஆரம்பிச்சாங்க. அது மாதிரி நேப்பியார் பிரிட்ஜுக்கு சைடுல இருக்கக்கூடிய வருணா சாலை அப்படிங்கிற இடம் வந்து உள்ளார வந்து தமிழ்நாடு புதுச்சேரியோட ஹெட் குவார்டர்ஸ், என்ன நேவலோட ஹெட் குவார்டர்ஸ், இந்தியன் நேவியோட ஹெட் குவார்டர்ஸ் அங்கதான் இருக்கு. அதுக்குள்ளார தான் ஃபினிஷ் பண்ணாங்க. ஏன்னா இது இந்தியன் நேவியோட ஈவெண்ட் தான். அப்படியே ஆரம்பிச்சு அப்படியே ஓடியாந்துட்டே இருக்கும்போது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்படி வந்து இந்த தலைமைச் செயலமா உருவாக்கக்கூடியதாக இருந்த இந்த மல்டி ஸ்பெஷாலிட்டிஸ் ஹாஸ்பிட்டல், அங்க வந்து அந்த வழியா வந்து இப்படி திரும்பி வர மாதிரி இந்த நேப்பியார் பிரிட்ஜ்ல ஆரம்பிச்சு அங்கே வந்து எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து லைட் ஹவுஸ் இருக்கும். அந்த லைட் ஹவுஸ்ல திரும்பி வர மாதிரி இருந்தது. திரும்பி இப்படியே போகும்போது நான் வந்து அப்சர்வ் பண்ணிட்டே போனேன். நிறைய அப்சர்வ் பண்ணிட்டேன். ஏன்னா உங்களுக்கு வந்து விவேகானந்தா மண்டபம் இருக்கும், நிறைய பிரசிடென்சி காலேஜ் இருக்கும், எழிலர் இருக்கும். இதெல்லாம் வந்து அப்சர்வ் பண்ண தாண்டி என்ன அப்சர்வ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து ரோட்ல படுத்து தூங்கிட்டு இருந்தாங்க. நிறைய பேர் அவங்கலாம் வந்து எப்படி அந்த பணியில தூங்குறாங்க அப்படிங்கிற வந்து ஒரு மனசுக்குள்ளார ஒரு எமோஷன் வந்து சொல்லிச்சு. என்ன சொல்லிச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுக்குலாம் எப்படி இப்படி இருக்காங்க அப்படிங்கிறத தாண்டி அப்புறம் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு விஷயம், அப்படியே ஓடியாரும் போது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, 5K ரன்னும் ஆரம்பிச்சது. திரும்பி வரும்போது ஒரு 7 கிலோமீட்டருக்கு அப்புறம் உள்ளார வந்து 5K ரன்னப்ப ஒரு அப்பா வந்து என்ன பண்ணாரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அவரோட குழந்தை ஒரு 2, 3 வயசா இருக்கும். அதை வந்து தோள் மேல தூக்கி வச்சுட்டு இருந்தாரு. ரொம்ப செரிஷபிளா இருந்துச்சு அதை பார்க்கும்போது. அப்படியே உள்ளார இந்த மாதிரி நம்ம கொண்டு வரும்போது அந்த குழந்தை வந்து இவ்வளவு பேர் ஓடுறாங்க அப்படிங்கிறது அந்த குழந்தையோட மனசுல பதியும். அப்படி மனசுல பதியும் போது அந்த குழந்தை வந்து சோ உடனே என்ன என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வளர வளர இந்த மாதிரி நம்மளும் வந்து ரன்னிங் வந்து பர்சீவ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வரும். இன்னைக்கு பிக்கஸ்ட் வெல்த் ஆர் அசெட் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட ஹெல்த் தாங்க. உங்களோட ஹெல்த் தட் மீன்ஸ் என்ன அப்படின்னா, பிசிக்கலா நீங்க ஹெல்த்தா இருக்கணும், அது மாதிரி மென்டலாவும் ஹெல்த்தா இருக்கணும். பிசிக்கலா ஹெல்த்தா இருக்கிறது ஓடுறோம், ஜிம் பண்றோம். அது மாதிரி மென்டலா ஹெல்த்தா இருக்கிறது நிறைய லிட்ரேச்சர் படிக்கணும், லிட்ரேச்சர் வாசிக்கணும். நானும் அது மாதிரி அந்த லிட்ரேச்சர் வந்து எனக்கு எப்படியோ அந்த வாசிப்பு பழக்கங்கிறது வந்து என்னோட ஃபெயிலியர்ல என்ன வந்துச்சுன்னு வச்சுங்களேன். ஃபெயிலியர் இருக்க ஸ்கூல் டைம்ல வந்து என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இந்த பீர்பால் கதைகள் வாசிக்க ஆரம்பிச்சேன். அப்படியே வந்து பொன்னியின் செல்வன் அப்படியே நார்மலா கிராஜுவலா இன்னைக்கு வந்து நிறைய வாசிக்க ட்ரை பண்ணிட்டே இருக்கோம். அது மாதிரி வாசிக்கிறேன். ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா வந்து திங்கிங் வந்து பண்றேன். நான் வந்து உத்தமனான்னு கேட்டீங்கன்னா, உத்தமலாம் கிடையாது. நிறைய தவறு பண்ணியிருக்கேன். நண்பர்களுக்கும் வந்து துரோகம் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் வந்து இப்போ வந்து நான் உனக்கு வந்து இந்த மாதிரி தப்பு செஞ்சுட்டேன்டா அப்படின்னு வந்து அவன்கிட்ட போய் பேசுற அளவுக்கான ஒரு தைரியத்தை, ஓடி ஒளியக்கூடாத ஒரு விஷயத்த அது கத்துக் கொடுத்துருக்கு. ஆமாண்டா, நான் உனக்கு துரோகம் பண்ணிட்டேன், உனக்கு வந்து தவறு பண்ணிட்டேன், இந்த மாதிரி பண்ணிட்டேன் அப்படிங்கிற ஒரு ஒரு டைரக்டா பேசக்கூடிய ஒரு வாய்ப்பை வந்து இந்த வாழ்க்கை எனக்கு வந்து சொல்லிக் கொடுத்துருக்கு. அந்த மாதிரி பண்ணி கொடுத்துருக்குன்னு வச்சுக்கங்களேன். ரொம்ப நல்லா இருந்தது. அந்த இந்த அப்சர்வன்ஸ்ல இதெல்லாம் பார்த்தா அப்படியே அப்புறம் வர வர அப்படியே நிறைய இடத்துல வந்து உங்களுக்கு தண்ணி, எலக்ட்ரோலைட்ஸ், ஃப்ரூட்ஸ், பிஸ்கட்ஸ் இதெல்லாம் தாண்டி அப்புறம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அம்மாவோட மெமோரியலுக்கு அப்புறம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெமோரியலுக்கு அப்புறம் ஒரு நல்ல வந்து பறை இசை வச்சிருந்தாங்க. ஆதி தமிழன் இசை. அது வந்து ஒரு ஜாதிய சார்ந்ததாகவே வந்து இன்னமும் பார்க்கப்படுறது தான் வந்து ரொம்ப ரொம்ப மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்ம மாற முடியுமே தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தவங்களை மாத்துறதுக்கான வேலை வந்து நம்மளுக்கு இருந்தாலும் பட் ஆனா என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ உள்ள சுச்சுவேஷன் அப்படி இல்ல. ஸோ அதனால தான் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மாறுறோம். அதுக்கப்புறம் அடுத்தடுத்தது அவங்களா மாறுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான். எனக்கு என்னைக்குமே அந்த ஆதி தமிழன் இசை, அந்த பறை இசைங்கிறது வந்து அது தமிழனோட இசை. அது வந்து எல்லாருக்கும் சமமானது. அது வந்து ஒரு ஜாதியை வச்சு கிடையவே கிடையாது. ஏன் அந்த இசை வந்தாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா,
குருவிகள்லாம் கூடு கட்டியிருக்கும். அந்த மாதிரி கூடு கட்டியிருக்கும் போது நம்ம வந்து அறுவடை செய்ய போறோம்னா, அதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி பறவை செய்ய வைக்கும் போது நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா, அறுவடை பண்ண போறோம். நீ வேற இடத்துக்கு வந்து வேற இடத்துக்கு போய் வேற இடத்துல கூடு கட்டிக்கோ அப்படிங்கிறத வந்து ஒரு ஒலி எழுப்புறது. அப்புறம் வந்து நம்ம நரம்பெல்லாம் புடைக்க வைக்கும். சப்போஸ் நம்மளுக்கு வந்து உடம்பு சரியில்லாம இருக்கு அப்படின்னு வச்சுங்களேன், அந்த மாதிரி இருக்கிற டைம்ல அந்த பறவை இசையை கேட்கும்போது அந்த நரம்பெல்லாம் புடைக்கும். நான் கரெக்டா ஒரு 8 கிலோமீட்டர் தாண்டிட்டு எப்படா நீ இந்த இன்னும் ஒரு 2 கிலோமீட்டர் ஓட போற, புஷ் பண்ண போற அப்படிங்கிறப்ப அந்த 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 ஒரு பீட் வந்து எப்படி இருந்துச்சுன்னா வச்சுங்களேன், அவ்வளோ ஒரு மோட்டிவேஷனா இருந்தது. அடிக்கிறோம்டா, நம்மளால முடியும், அடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு 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 பாசிபிலிட்டியா, ஒரு ஆப்டிமிஸ்டிக் ஒரு வேவ் வந்து அது வந்து அந்த அந்த பறை இசைங்கிறது வந்து சொல்லி கொடுத்துச்சுங்கிறத விட அவ்வளோ ஒரு மெஸ்மரைசிங்கா இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப 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 எல்லாருமே ட்ரெயின் பண்ணி ஓடுங்க, எல்லாருமே ஓடலாம். கிராஜுவலா நம்ம பிசிக்கல் சம்பந்தப்பட்ட வீடியோ வந்து நம்ம நிறைய போடுவோம். அரசியல் பேசிட்டு இருந்தோம். அரசியல் வந்து எனக்கு நெருக்கமான அண்ணன் வந்து என்ன சொன்னாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப நெருக்கமான அண்ணன். அந்த அண்ணன் வந்து என்ன அப்படின்னு வந்து சொன்னாங்கன்னா, நீ பேசாதடா, நம்ம வந்து கவர்மெண்ட் சர்வீஸை நோக்கி போறோம், ஏதோ ஒரு சார்பு நிலை எடுக்கிற மாதிரி இருக்கலாம். அதனாலதான் வந்து என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, ஏதாச்சும் நம்மளால உம் பேசக்கூடிய விஷயம் நம்ம பேசி ஆகணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வரப்ப கண்டிப்பா பேசுவோம். அண்ணன் சொன்ன மாதிரி நம்ம பெரியவங்கள்ட்ட இருந்து வர வார்த்தைகளை வந்து நம்ம உள்ளுக்குள்ளார உள்வாங்கிற தன்மை வந்து எனக்கு வந்து இப்போ வந்திருக்குன்னு நான் ஃபீல் பண்றேன். பார்க்கலாம். அது மாதிரி இன்னொரு அண்ணன் வந்து இருக்காங்க இங்க சென்னையில. அந்த அண்ணன் வந்து உன்னோட பர்சனல் விஷயத்தெல்லாம் வந்து நீ என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட்டஸா வைக்காதரா, நீ வந்து இதெல்லாம் ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து சொன்னாங்க. 2 அண்ணன் பேரும் வந்து நான் சொல்லிடுறேன். ஒரு அண்ணன் பேர் வந்து அருள் அண்ணன், இன்னொரு அண்ணன் பேர் வந்து ஜெயல் அண்ணன். ஸோ என்னன்னு சொல்றேன்னு தெரியல, பட் அவங்கள்ட்ட என்ன நிறைய நாலேஜ் இன்புட் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு நட்பு வட்டம் வந்து உருவாயிருக்கு எனக்கு. ஏதோ ஒரு விதத்துல நல்லா இருக்கு. ஓடுறோம். இதுக்கப்புறமா அப்படியே பர்சீவ் பண்ணி ட்ரெயின் பண்ணி ஓட ஆரம்பிப்போம். ஃபுட் சம்மந்தப்பட்ட விஷயம். தட் மீன்ஸ் நம்ம என்ன எடுத்துக்கிறோம், எது ஹெல்த்தியா இருக்கு, எது ஹெல்த்தி மீன்ஸ் நான் என்ன எடுத்துக்கிறோம் அதுதான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப பாசிட்டிவிட்டியா இருக்கு, ரொம்ப செரிஷபிளா இருக்கு. அதான் என்ன பிலீவ் பண்ணுங்க. கடைசியில நான் என்ன பிலீவ் பண்ணி ஆகணும். நான் தான் வந்து என்ன அப்படின்னா பாத்தீங்கன்னா, எனக்கு தண்ணி தாகம் எடுத்ததுன்னா வச்சுங்களேன், எங்க அப்பாவோ எங்க அம்மாவோ வந்து குடிச்சாங்கன்னா அது அவங்களோட தண்ணி தாகத்தை மட்டும் தான் தீர்க்கும். ஆனா அவங்க தண்ணி குடிக்கிறதுனால என்னோட தண்ணி தாகம் தீராது. அதனால எனக்கு தண்ணி தாகம் எடுத்ததுன்னா நான் தான் குடிச்சாகணும். அதனாலதான் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன பிலீவ் பண்ணி ஆகணும், எனக்காக நான் நிக்கணும், எனக்காக நான் வந்து ஹெல்ப் பண்ணணும். தட் மீன்ஸ் எனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் முதல்ல நான் நிக்கணும், என் கூட நான் நிக்கணும். நீ உன்னால முடியும்டா, நீ வந்து இதை இறங்கி நில்லு, நீ வந்து இதுல இருந்து வெளியே வரலாம் அப்படிங்கிற விஷயத்த வந்து அது வந்து எனக்கு வந்து சொல்லி தருது. அந்த மாதிரிதான் நானும் இருக்கேன். என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, தனிமை வந்து வரமா சாவமான்னு கேட்டீங்கன்னா அதுக்கு எனக்கு பதில் தெரியாது. ஆனா வந்து ஒரு நேரத்துல வந்து ஆளை உருவாக்கவும் செய்யும், ஒரு நேரத்துல ஆளை கொல்லவும் செய்யும். என்ன வேணாலும் நடக்கலாங்க. அடுத்த நிமிடம் வந்து நிச்சயம் இல்லாத வாழ்க்கை. அதனால வந்து பார்க்கலாம். இதுதான் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பிப். தட் மீன்ஸ் இந்த மாதிரி தான் வந்து உங்களை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. இதுதான் உங்களுக்கு கொடுத்த நம்பர், இதான் உங்க நேம், இதுதான் வந்து உங்க நேம்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கும். இதை வந்து நம்ம இந்த செஸ்ல வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 4 கார்னர்லயும் போட்டிருக்கோம். அப்புறம் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்கு பாருங்க. இந்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து இந்த எலக்ட்ரானிக் சிப். இந்த எலக்ட்ரானிக் சிப் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோட டைமிங் வந்து செக் பண்ணும். இந்த டைமிங் வந்து செக் பண்ணும். ஜிபிஎஸ் இருக்கும். அது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ராக் பண்ணும். அதான் கரெக்டா நான் ஒரு 5 கிலோமீட்டர் ஓடினதுக்கு அப்புறம் அந்த ஒரு இது மாதிரி அந்த ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி வச்சிருந்தாங்க. அந்த ஸ்பீட் பிரேக்கர்ல வந்து அந்த தாண்டும் போது இந்த வந்து அந்த ஜிபிஎஸ் நம்ம வந்து இப்போ வந்து செக் பண்ணிட்டு எல்லாம் உள்ளார அனுப்புவாங்களா பெரிய பெரிய ஃபங்க்ஷன்லாம். அந்த மாதிரி இந்த இது என்ன அப்படின்னா அதை கிராஸ் பண்ணா ஒரு பீப் வருது. அதான் அதெல்லாம் வந்து மைனூட்டா நான் வந்து நோட் பண்ணேன். அப்புறம் அந்த நேவல் ஆஃபீஸர்ஸ்குள்ளார எல்லாருமே கிளீன் ஷேவ்டா இருந்தாங்க. நல்லா அவங்க எல்லாம் பார்க்கும்போது யூனிஃபார்ம் சர்வீஸை இன்னும் போசிவ் பண்ணும். ஏஜஸ் ஆயிடுச்சு. யூனிஃபார்ம் சர்வீஸ்ல நேவலோ இல்ல வந்து டிஃபென்ஸ் செக்டார்லயோ நம்மளால போக முடியாது. அதுக்கு அடுத்து உள்ள யூனிஃபார்ம் சர்வீஸ் என்ன இருக்கோ அதை நோக்கி தான் நம்ம வந்து பயணிக்கிறோம். அந்த ஒரு அவேர்னஸ் கிடையாதுங்க. என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கிராமத்துல இருந்து வந்தோம், நம்ம ஒரு பட்டிக்காட்டுல இருந்து வந்தோம். நம்மளுக்கு இன்னார்தான் என்னன்னு சொல்லி கொடுக்குற அளவுக்கு ஒரு இது கிடையாது. சரி இருந்தாலும் நம்ம பட்டு வந்து இங்க நிக்கிறோம். என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மேபி தெரியல. இந்த லைஃபுக்கு இந்த லைஃப் இந்த பிரசன்ஸே வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்னு நான் நினைக்கிறேன். அம்மா அப்பாவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றிலாம் சொல்லி அவங்களை வந்து ஒரே இதா அப்படி ஒதுக்கலாம் வைக்க முடியாது. ஸோ ரொம்ப செரிஷபிளா இருக்கு என்ன இந்த மாதிரி ஒரு ஃப்ரீடமா விட்டு அவங்க அவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. நீ வந்து இவன் நோக்கி எதையோ நோக்கி போறான் அப்படிங்கறத வந்து இன்னும் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. சோ பார்க்கலாம் என்ன வேணாலும் நடக்கும். பார்க்கலாம் நாளைக்கு நம்ம வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வருவோம். அப்படி வரலனா கூட என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்தை நோக்கி ஏதோ ஒரு பிசினஸ் வெஞ்சரோ இல்ல எது வேணாலும் பண்ணலாம். என்ன வேணாலும் நடக்கலாங்க. ஆனா அதுக்கான கேப்பபிலிட்டி அந்த ஒரு 8 9 வருஷம் வந்து கத்து கொடுத்துருக்கு. பார்க்கலாம், முயற்சி பண்ணிட்டே இருப்போம். நம்ம கையில என்ன இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா செயல் மட்டும் தான் இருக்கு. இங்க செயல்பட்டுட்டு மட்டும் தான் இருக்கணும். செயலோட வினை தான் வந்து என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு வெற்றி இல்லைன்னா தோல்வி. இது 2 தான் பாசிபிலிட்டி. இதுல ஒண்ணு வந்து வெற்றி இருக்கும் இல்லைன்னா வந்து தோல்வி இருக்கும். அதனால என்னைக்குமே நீங்க செயல்பட்டுட்டே இருங்க. அது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் எல்லா விஷயத்தையுமே சொல்றேன். உங்களோட லைஃப்ல நீங்க பிசினஸ் வெஞ்சர் வச்சிருந்தாலும் சரி, ஆஸ்பிரண்டா இருந்தாலும் சரி, அடுத்த எக்ஸாம் நோக்கி போறதா இருந்தாலும் சரி, செயல் தான் அங்க முக்கியம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதோட வினை வந்து என்ன வேணாலும் இருக்கட்டும். ஃபேஸ் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ ஒன் அண்ட் ஆல். தேங்க்யூ ஸோ மச்.